கொடுப்பாங்களா? ஹீலிங்கில் சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நான் இப்போ ஒருத்தங்க ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்னா முதல்ல எனக்கு எனர்ஜி வந்து சேரும். என் மூலியமாக ஹீலிங் நடக்கிறதா, அப்போ முதல்ல எனக்கு வந்து சேரும், நான் என் மூலியமாக அவங்களுக்கு போய் சேரும். இப்போ யாருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நமக்கு தான் சால்வ் ஆகும். இப்போ ரேக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதில் ஹீலிங் கொடுக்க முதல்ல நம்ம வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க முடியும். இதுவும் ஒரு வித ஃப்ரீக்குவன்சி தான். எல்லாமே ஃப்ரீக்குவன்சி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட, நம்ம எண்ணங்களால் நம்ம சிந்தனைகளால் உருவாகக்கூடிய ஃப்ரீக்குவன்சி இது. இதே மாதிரி பல பொருட்களும் இருக்குது. இந்த ஃப்ரீக்குவன்சி சரியாக இருந்தால் நமக்கு வாழ்க்கைக்கு எது வேணுமோ அது நமக்கு கிடைக்கும். நமது எண்ண அலைகள் எப்பயுமே சமமாக இருக்க வேண்டும். ரொம்ப நல்லதாகிடுச்சா ரொம்ப சந்தோஷமாக அப்படியே குதிச்சுக்கிட்டு பண்ண வேண்டாம். ரொம்ப கம்மியாகிடுச்சா ரொம்ப டவுன் ஆகிடுச்சா அதுவும் பண்ண வேண்டாம். எப்பயுமே சமமாக வைத்து கொண்டிருங்கள். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, உங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்பயுமே பாசிட்டிவான்னு சொல்கிறதை விட நல்லதாக இருக்கட்டும். யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும்.